மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாறு பாகம் 5. முனிவர்கள் விருப்பப்படியே சிவபெருமான் அருளால் மதுரையில் வெள்ளியம்பலம் ஒன்று தோன்றியது. அதன் மேல் மாணிக்க பீடம் ஒன்று தோன்றியது. ஒளி வீசிக்கொண்டிருந்த வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் பாரின் இருளை அகற்றும் ஒளிக்கதில் போல் அடியர்களின் அஞ்ஞானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளியின் வடிவாய் சிவபெருமான் தோன்றினார். திருநந்தீஸ்வரர் மத்தளம் கொட்ட, திருமால் இடக்கை என்னும் இசைக்கருவியை வாசிக்க, தும்புர நாரதர் இருவரும் இசைப்பாட்டு பாடினர். கலைமகள் ஸ்ருதி கூட்ட, பிரம்மதேவர் யாழினை மீட்டி கீதங்கள் பாடினார். சிவகணங்கள் மொந்தை என்னும் கருவியை முழங்கினர். அழகிய கண்களை கொண்ட உமையம்மை ஒரு புறம் ஒதுங்கி நிற்க, அவ்வன்மையை பார்த்த வண்ணம் இதழ்களில் புன்னகை ஏந்தி சுந்தரேஸ்வரர் திருநடனம் புரிந்தார். சுந்தரேஸ்வரர் வெள்ளியம்பலத்தில் ஆடிய நடனத்தைக் கண்ட முனிவர்களாகிய பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் நெஞ்சுருகி நின்றனர். தங்களின் பிறவி பயனை அடைந்துவிட்டோம் என்று எண்ணினர். பதஞ்சலி, வியாக்கிரதபாதர் மட்டுமல்லாது திருமணத்திற்கு வருகை புரிந்த பிற முனிவர்கள், அரசர்கள், தேவர்கள், யோகிகள் உட்பட எல்லோரும் சிவபெருமானின் திருக்கூத்தினை கண்டு களித்தனர். சிவபெருமானின் திருநடனத்தினை கண்டு மகிழ்ந்து போற்றிய பதஞ்சலி, வியாக்கிரதபாதர் ஆகியோர்களை நோக்கி இறைவனார், நல்லது, நீங்கள் விரும்பியது என்ன என்று வினாவினர். அதனை கேட்ட இருவரும், எங்களின் இறைவா, தாங்கள் வெள்ளியம்பலத்தினுள் எப்போதும் திருநடனத்தினை நிகழ்த்தி உயிர்களை மாயையிலிருந்து விடுபட செய்து அவைகளுக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு சுந்தரேஸ்வரர், செந்தமிழை வளர்த்து ஓங்க செய்யும் இப்பாண்டிய நாடு செய்த தவ பயனின் காரணமாக நீங்கள் விரும்பிய வரத்தினை அளித்தோம் என்று அருளினார். பதஞ்சலி முனிவர் சுந்தரேஸ்வரரிடம், முக்காலமும் ஆனவரே, ஆதியே, எம்பெருமானே, தங்களின் திருநடனத்தை நேரே கண்டு களித்த அனைவருக்கும் இவ்வூமியில் மீண்டும் பிறவாத ஒப்பற்ற சிவகதியை அடைய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமானும் அதற்கு இசைந்து அருள் புரிந்தார். முனிவர்கள் ஆனந்தம் அடைந்தனர். சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண நிகழ்விற்கு வந்திருந்த அனைவரும் வெள்ளியம்பலத்தில் நிகழ்ந்த சிவபெருமானின் திருநடனத்தினை கண்டு களித்தனர். பின்னர் அனைவரும் அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்தினை உண்டனர். திருமண விருந்தினை உண்டவர்களுக்கு பாக்கு தாம்பலத்துடன் பரிசு பொருட்களையும் தடாதகை பிராட்டியார் வழங்கினார். அப்போது சமையல்காரர்கள் தடாதகையிடம் விரைந்து சென்று, அம்மையை, திருமண விருந்திற்கு தயார் செய்த உணவு வகைகளில் 1000ல் 1 பங்கு உணவு கூட காலியாகவில்லை. இப்போது என்ன செய்வது என்று கேட்டனர். இதனை கேட்ட தடாதகை பிராட்டியாருக்கு, இத்தனை பேர் உணவு உண்ட பின்னும் திருமண உணவு மீதி இருக்கிறதா என்ற ஆச்சரிய எண்ணத்தோடு அதிகமாக உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்ற கர்வமும் தோன்றியது. சமையல்காரர்கள் கூறியதை கேட்ட தடாதகை பிராட்டியார் சுந்தரேஸ்வரியிடம் சென்று, ஐயனே, திருமணத்திற்கு 30 முக்கோடி தேவர்களும் இங்கு வந்தனர். அவர்களுக்காக அருண்சுவையுடன் கூடிய திருமண விருந்து தயார் செய்யப்பட்டது. அவ்வாறு தயார் செய்யப்பட்ட திருமண விருந்து உணவினை அனைவரும் சாப்பிட்ட பின்பும் 1000ல் 1 பங்கு உணவு கூட காலியாகவில்லை. வேறு யாரேனும் தங்களை சார்ந்தவர்கள் உணவு அருந்தாமல் இருந்தால் அவர்களை உணவு உண்ண அனுப்பி வையுங்கள் என்று பெருமையும் கர்வமும் பொங்க கூறினார்.